Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது ஷேக்ஸ்பியரியன் சானட் நம்பர் 130. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ஏ சிலபஸ்ல ஷேக்ஸ்பியர் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடிய ஒரு டாபிக். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இட்ஸ் ஃபார்ம்ஸ் த செகண்ட் யூனிட்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, I'm not sure, but first or second unit la varum. Said, my mistress's eyes are nothing like the sun. Coral is far more red. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த போம் தான் அதோட ஹெட்டிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ மை மிஸ்ட்ரஸஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் த சன், அதான் ஃபர்ஸ்ட் லைன். மை மிஸ்ட்ரஸஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் த சன். Coral is far more red than her lips is red. ஸோ நம்மளோட சேனல்லே நம்ம நிறைய ஷேக்ஸ்பியரியன் சானட்ஸ் பற்றி ஜென்ரலாக படிச்சிருக்கோம். இதுக்கு முதவே நிறைய 5-6 சானட் ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சானட் பார்த்தீங்கன்னா 130. நம்ம வந்து ஷேக்ஸ்பியர் அந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொக்ரியேஷன் சானட்ஸ் 2-3 பார்த்துருக்கோம். 65th சானட், 80th சானட், இந்த மாதிரி பின்னாடி ஒரு ரைவல் போயிட்ட பாடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். 130 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல யார் வந்துருவாங்க அப்படின்னா டார்க் லேடிக்கு அட்ரஸ் பண்ற போம்ஸ் இது. ஓகே, ஹி வுட் பி அட்ரஸிங் 124 வரைக்கும் தான் அவர் எதுக்கு எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னா அந்த யங் மேனுக்கு எழுதியிருக்குது. ரிமைனிங் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அட்ரஸ் டு அ டார்க் லேடி. ஸோ அந்த டார்க் லேடிக்கான போம் தான் சானட் நம்பர் 130. ஸோ இதுல பாருங்க அவர் சொல்லியிருக்க அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே நமக்கு தெரியும். This is a comparison ஒரு அவரோட லவ்வர், that dark lady is assumed to be in the poet's lover. போய்ட்டோட லவ்வரை நம்ம அசியூம் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த போம் இருக்கு. மை மிஸ்ட்ரஸஸ் ஐஸ், மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்றாரு. ஸோ மை மிஸ்ட்ரஸஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் த சன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஓகே, என்னோட காதலியோட கண்கள் வந்து சூரியன் போன்றது அல்லங்கிறார். பொதுவா எல்லா பாய்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லவ்வர்ஸை இப்படி பெரிய பெரிய விஷயங்களோட கம்பேர் பண்ணி தான் பேசுவாங்க. ஸ்டார்ஸோட ஐஸை கம்பேர் பண்ணுவாங்க, இல்லை சன் மாதிரி பிரைட்டான ரேஸ் உள்ளது அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நம்ம பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா தே ஆர் நத்திங் லைக் த சன் அப்படிங்கிறார். ஓகே, சன் மாதிரி இல்லை அவள் கண்கள். கோரல் இஸ் ஃபார் மோர் ரெட் தென் ஹர் லிப்ஸ் இஸ் ரெட். அதே மாதிரி கோரல்னா என்ன, பவளம். ஓகே, பவளம் தெரியும், அப்படியே ரெட்டா இருக்கும். ஸோ பவளம் மாதிரி இல்லை அவளுடைய இதழ்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஃப்ரம் த நார்மல் லவ் சாங்ஸ். பொதுவாக நார்மலான லவ் சாங்ஸ் வந்து கம்பேர் பண்ணி இதை விட என்னோட காதலியோட இந்த அங்கங்கள் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து நம்ம பாயிண்ட் என்ன பண்றாரு, ஒவ்வொன்னையோடையும் கம்பேர் பண்ணி அதை விட என் லவ்வரோட அந்த லிப்ஸ் ஆகட்டும், சீக்ஸ் ஆகட்டும், இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து அழகுல கம்மி தான், சுமார் தான் அப்படின்னே தான் சொல்லிட்டு வருவாரு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மை மிஸ்ட்ரஸஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் த சன். அடுத்தது பாருங்க, கோரல் இஸ் ஃபார் மோர் ரெட் தேன் ஹர் லிப்ஸ் இஸ் ரெட். இப்போ கோரல் தான் ரொம்பவே ரெட்டா இருக்கும் அவளோட லிப்ஸை விட. இஃப் ஸ்னோ பி ஒயிட் வை தென் ஹர் பிரெஸ்ட்ஸ் ஆர் டன் அப்படிங்கிறார். ஸ்னோவோட கம்பேர் பண்ணுவாங்க ஒரு காதலியோட அந்த பிரெஸ்ட்ஸ், அவளோட உடல்வாக எல்லாத்தையும். ஓகே, ஹீ சேஸ் தட் ஸ்னோ வந்து ஒயிட்டா இருக்கும், ஆனா என்னோட லவ்வரோட பிரெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து டன்னா தான் இருக்கும். டன்னுனா டல்லா கிரேயா இருக்கிறது தான். ஸோ இட்ஸ் நாட் அஸ் ஒயிட் as snow, they are dull in color, they are gray in color, her breasts are gray in color அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது இஃப் ஹேஸ் பி வயர்ஸ் பிளாக் வயர்ஸ் க்ரோ ஆன் ஹர் ஹெட் அப்படிங்கிற. ஓகே, தலையில அந்த அந்த முடிகள் இருக்கு இல்லையா. ஓகே, இந்த ஹேர்ஸ் ஆர் கம்பேர்ட் டு வயர்ஸ். வயர்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா என் காதலியோட அந்த ஹேர்ஸ் வந்து பிளாக் வயர்ஸ் அப்படிங்கிறார். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த யூரோப்பியன் லேடிஸ்க்கு கோல்டன் வயர்ஸ்ன்னு சொன்னா பிடிக்கும் இல்லையா. கோல்டன் ஹேர் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, பிளாக். நம்மளுக்கு பிளாக் சந்தோஷம் தான், பட் அவங்களுக்கு கோல்டன் தான் பிடிக்கும். ஸோ கோல்டன் இல்லையா அவங்க காதலியோட முடிவு எப்படி இருக்கா, ஏன்னா அவரோட காதலி வந்து டார்க் லேடின்னு தான் சொல்றோம்.
அவங்க கொஞ்சம் ஏஷியன் கண்ட்ரீஸ் சேர்ந்த ஒரு லேடி மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ஏஷியனோ ஆஃப்ரிக்கனோ மாதிரி தான் தெரியுது. ஸோ ஷீ இஸ் ஹேவிங் டார்க் ஹேர்ஸ், அதாவது பிளாக் ஹேர்ஸ் அப்படின்றாரு. பிளாக் வயர்ஸ் க்ரோ ஆன் ஹர் ஹெட். ஐ ஹவ் சீன் ரோசஸ் டமாஸ்க்ட் ரெட் அண்ட் ஒயிட் பட் நோ சச் ரோசஸ் ஐ see in her cheeks. அடுத்து வந்து அவளோட கன்னங்களை கம்பேர் பண்றாரு. அவர் பார்த்திருக்காரு அழகான டெக்கரேட்டிவ் ரெட் அண்ட் ஒயிட் ரோசஸ் பார்த்திருக்காரு. ஆனா பட் நோ சச் ரோசஸ் see I in her cheeks அப்படின்ட்டாரு. ஆனா அவளோட கன்னங்களுக்கும் ரோஸுக்கும்லாம் சம்மந்தம் இல்லைங்க. அப்படி ரோஸ் மாதிரி எல்லாம் அழகாலாம் இருக்காது என் காதலியோட கன்னங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, ஐ ஹவ் சீன் roses damask red and white but no such roses see I in her cheeks அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, and in some perfumes is there more delight than in the breath that from my mistress reeks. அப்புறம் பர்ஃப்யூம்னா உங்களுக்கு தெரியும், சென்ட் ஸ்மெல்ல தான் நம்ம பர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹைலி ரிச் அந்த சென்டட் திங்ஸை தான் பர்ஃப்யூம்ஸ்ன்னு சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாருன்னா, அது என் காதலி, நிறைய பாய்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் காதலி பக்கத்தில் போகிறப்பே அந்த பர்ஃப்யூம்டு ஸ்மெல் வருது, ஷீ இஸ் வெரி சென்டட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு பாருங்க, இன் சம் பர்ஃப்யூம்ஸ் இஸ் மோர் டிலைட், பர்ஃப்யூம்ஸ் தான் நல்லா இருக்கும் than in the breath that from my mistress reeks. என்னோட மிஸ்ட்ரஸோட பிரெத்ல எல்லாம் அவ்வளோ ஸ்வீட்டான ஸ்மெல் எல்லாம் வராது. இட் would be stinking rare. ஓகே, ரீக்ஸ்னா ஸ்டிங்கிங், பேட் ஸ்மெல். ஓகே, ஸோ என்னோட மிஸ்ட்ரஸோட பிரெத்ல எல்லாம் ஸ்வீட் ஸ்மெல் எல்லாம் இருக்காது, பேட் ஸ்மெல் தான் இருக்கும். பட் பர்ஃப்யூம் தான் நல்லா இருக்கும். ஏன் லவ்வரோட அந்த பக்கத்துல போறப்போ அவளோட பிரெத்தோட ஸ்மெல் எல்லாம் ஸ்டிங்கிங்கா தான் இருக்கும்னு சொல்றாரு. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான லவ்வரா தான் இருக்கார். ஐ லவ் டு ஹியர் ஹர் ஸ்பீக் yet well I know that music hath a far more pleasing sound. ஐ லவ் டு ஹியர் ஹர் ஸ்பீக்ன்ட்டார் அடுத்து. ஓகே, அவள் பேசுவது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறார். yet well I know that music hath a far more pleasing sound. அதுக்காக அவளோட வாய்ஸ் வந்து மியூசிக் மாதிரி எல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப ஆர்டினரியா தான் பேசுவா, ஆனாலும் அவ பேசுறது பிடிக்கும். ஓகே, அதுதான் அவரோட பிரச்சனை. என்ன சொல்றேன்னா, அவளோட வாய்ஸ் பண்ணும் அவ்வளோ இனிமையா இருக்கும், மியூசிக் மாதிரி இருக்கும்லாம் நான் சொல்ல வரல. ஆனாலும் ஐ லவ் டு ஹியர் ஹர் ஸ்பீக் yet well I know that music hath a far more pleasing sound. மியூசிக்கு நல்ல சவுண்ட் உண்டு, பட் she is not as musical in her voice அப்படின்னு சொல்லிட்டார். I grant I never saw a goddess go. My mistress when she walks treads on the ground. அடுத்தது என்ன சொல்றாரு, I grant I never saw a goddess go. அடுத்ததா எந்த ஒரு காடஸையும் நடந்தெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. மற்ற விஷயம்லாம் நான் பார்த்துருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன், கம்பேர் பண்ணிட்டேன். அப்புறம் லவ்வர் நடக்கிறத காடஸோட எல்லாம் கம்பேர் பண்றாங்க போயட்ஸ் எல்லாம். பட் நான் கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா நான் எந்த காடையும் பார்த்ததில்ல நடந்து. ஆனா இவ சாதாரணமா நடப்பாங்க, ஒரு லேடி எப்படி நடப்பாளோ அப்படி நடப்பா. மை மிஸ்ட்ரஸ் when she walks treads on the ground. நான் சாதாரணமா எல்லாரும் நடக்கிற மாதிரி நடந்து போவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, ஸோ சச் இஸ் த போம். ரொம்ப சிம்பிளா ஷீஸ் அ சிம்பிள் உமன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நத்திங் இஸ் ஸ்பெஷல் அபவுட் மை லவ்வர் அப்படிங்கிறதான் இவ்வளோ தூரமா ட்ராவல் பண்ணது. அந்த லாஸ்ட் ஈல தான் நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட் இருக்கும். எப்பவுமே வந்து அந்த குவாட்ரன்ஸ் 3 குவாட்ரன்ஸ்ல ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுவாரு, அந்த லாஸ்ட் டூல ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுப்பாரு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 குவாட்ரன்ஸ்ல என்ன சொல்லிட்டார், ஏன் லவ்வரோட எந்த ஒரு விஷயமும் ஸ்பெஷல் கிடையாதுன்னு சொல்லிட்டாரா. அடுத்து இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ்ல என்ன சொல்றாரு, and yet by heaven I think my love was rare as any she belied with false compare. என்னதான் குறை இருந்தாலும் சரி என் லவ்வர் கிட்ட yet இருந்தாலும் by heaven கடவுள் மேல இல்லைன்னா அந்த heaven மேல ஆணையா நான் சொல்றேன், I think my love as rare. அவ ஒரு ரேர் பீஸுங்கன்ட்டார். ஓகே, ஸ்பெஷல் கேர்ள் தான் என்னோட லவ்வர், அதை என்னால மறுக்கவே முடியாது. ஷீ இஸ் யுனிக், அவளை மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க முடியாது. ஷீ இஸ் வெரி யுனிக், ஷீ இஸ் வெரி ரேர் அஸ் எனி ஷி பிலைட் வித் ஃபால்ஸ் கம்பேர். நான் வந்து மற்றவங்கள மாதிரி ஃபால்ஸ் கம்பேர் எல்லாம் சொல்லி பொய் சொல்லலாம் மாட்டேன்.
she is very normal to look at, she is very normal to speak with, எல்லாமே நார்மல் தான், but she is a rare piece of woman, my lover is very special to me அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். Okay, so this is the beautiful poem number 130, sonnet number 130 of Shakespeare. Okay, so now I also have a summary for the students. Okay, the speaker describes the eyes of the woman he loves, noting that they are not like the sun. இப்போ first என்ன சொல்றாரு, they are my wives, இல்லைன்னா my lover's eyes is not like the sun சொல்றாரு. He then compares the color of the lips to that of coral. lips color எதோட கம்பேர் பண்றாரு, கோரலோட கம்பேர் பண்றாரு. a reddish pink, concluding that her lips are much less red. கோரலோட கம்பேர் பண்ணி என்ன சொல்றாரு, கோரல் அளவுக்குலாம் சிவப்பு இல்ல, லெஸ் ரெட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் he compares her breast to the whiteness of snow. ஸ்னோவோட அடுத்து கம்பேர் பண்றாரு. கம்பேர் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, ஸ்னோ நல்லா ஒயிட்டா இருக்குங்க, இவளோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கும், டல் கிரேயா தான் இருக்கும், டன்னா தான் இருக்கும்னு சொல்றாரு. Okay, his lover's skin in contrast is a dull greater. He suggests that his lover's hair is like black wires. black wires தான் இருக்கும், golden wires கிடையாது அவ hair அப்படின்னு சொல்லிட்டாரு. Then he notes that he has seen roses that blend together pink and white hues like a lush embroidered fabric, but that his lover's cheeks lack such colors, they are not rosy pink. அதாவது இந்த ஒயிட்டும் ரெட்டும் கலந்த ஒரு கலவையில தான் நிறைய அந்த ரோசஸ் எல்லாம், டெக்கரேட்டட் ரோசஸ் எல்லாம் பார்த்துருப்பார். அந்த மாதிரி எல்லாம் எந்த ஸ்பெஷல் கலரும் என் லவ்வரோட சீக்ஸ்ல இல்லைங்க, பிங்கிஷாவோ ரெட்டிஷாவோலாம் அவ கண்ணங்கள் கிடையாது, ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கு, they are not rosy pink அப்படின்ட்டார். He then notes that some perfumes smell better than some perfumes better than the breath his lover exhales. அப்புறம் என்ன சொல்றாரு, பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்மெல் பண்ணும், ஐ மீன் நல்ல அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும், பட் மை லவ்வரோட அந்த எக்ஸ்ஹேலிங் ஸ்மெல் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாலாம் இருக்காதுங்க, அவ பிரெத் ஒன்றும் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காதுன்னு சொல்றாரு. He loves to listen to her talk, but he understands that music sounds better. அவ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா மியூசிக் சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, மியூசிக் மாதிரி எல்லாம் அவ வேர்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்றாரு. Though the speaker admits that he has never seen a goddess move, he is still sure that his lover moves like an ordinary person simply walking on the ground. அவங்க அடுத்து என்ன சொல்லுவாரு, ஒரு காடஸ் எல்லாம் நான் பார்த்ததில்ல எப்படி நடப்பாங்கன்னு, இவ சாதாரணமா ஒரு ஆர்டினரி பர்சன் மாதிரி தான் நடப்பா அப்படின்னு சொல்லிட்டார். But the speaker swears the woman he loves is a unique, as special and as beautiful as any woman whose beauty has been inflated through false comparisons by other poets. அதாவது அவரோட உமன் எப்படியா, ஷீ இஸ் யுனிக், வெரி ஸ்பெஷல், இவ்வளோ பெருசாக ஒன்றும் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் கிடையாது, ஃபீச்சர்ஸில் ஒன்றும் அவள் வந்து எப்படி இல்லை, ரொம்ப அழகு அப்படின்லாம் சொல்ல முடியாது, பட் ஷீ இஸ் யுனிக், ஷீ இஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அஸ் பியூட்டிஃபுல் அஸ் எனி விமன், ஒரு சாதாரண பெண்ணுக்குரிய அழகெல்லாம் இருக்குது, whose beauty has been inflated through false comparisons by other poets. மற்றவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவா தன்னோட காதலியை புகழ்வாங்க, அதெல்லாம் நான் புகழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டார். In sonnet 130, the speaker unfavorably compares his lover's body to a series of beautiful things, implying that she is less beautiful than the sun, snow, roses, goddess, etc. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சம்மரியாக கொடுத்தோமா, ஒரு சின்ன அனாலிசிஸ். அப்போ லவ்வர்ஸ் பாடியை பியூட்டிஃபுல் திங்ஸோட கம்பேர் பண்ணி என்ன பேசுறாரு, அன்ஃபேவரா தான் பேசுறாரு, ஃபேவரபிளா பேசல. அல்டிமேட்லி the speaker concludes that even his mistress cannot be credibly compared to the typical imagery of love poems. His love is still real and valuable and his mistress is still beautiful. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவரோட லவ் வந்து ரொம்பவே ரியல், என்னதான் அவங்க வந்து சூப்பரா கம்பேர் பண்ணி அந்த லவ் போயம்ஸ்ல வர்ற மாதிரி அழகாலாம் அவரோட மிஸ்ட்ரஸை கம்பேர் பண்ண முடியலனாலும், his love is real, valuable and mistress is very beautiful. அவ அழகிதான், பெருசா சூப்பர் அழகின்னு சொல்லலனாலும் அழகிதான் சொல்லிட்டார். In this way, Shakespeare suggests that love and beauty should not be understood through abstract comparisons,
பட் rather should be valued for being real and flawed. அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா லவ் பியூட்டி மாதிரி விஷயங்கள்லாம் கம்பேரிஷன்ஸ் உயிரற்ற பொருட்களோட கம்பேர் பண்ணி எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, உன்னோட லவ்வை நீயும் உயர்த்தி காட்ட முடியாது. ஃப்ளாடா இருந்தாலும் உன்னோட லவ் இருக்கு அப்படின்றத சொல்லணும். அதாவது குற்றம் குறைகளோட நீ வந்து என்ன பண்ணணும், லவ் பண்ணணும். அவ சூப்பரா இருக்கா அதனால லவ் பண்றேன்லாம் கிடையாது. ஷி மே பி வித் ஃப்ளாஸ். எல்லா மனிதர்களுக்கும் உரிய குறைகளோட இருந்தாலும் ஷி ஷுட் பி வேல்யூட் ஃபார் பீயிங் ரியல் அண்ட் ஃப்ளாட். குறைகளோடு உண்மையா இருக்கிறவளை நல்லா நேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சஜஷன், இன்டைரக்ட் சஜஷன் அதுதான் அப்படின்னு இதை வந்து நம்ம அனாலிஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை எக்ஸ்பிளனேஷன். Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.